Hi, this is Parvati. நம்ம இந்த வீடியோல Grade 10 Maths Chapter 8 Introduction to Trigonometry ஓட concepts தான் பார்க்க போறோம். First நம்ம பார்க்க போறது trigonometric ratios of angle. மொத்தம் 6 trigonometric ratios இருக்கு. Sine, cosine, tangent, cotangent, secant, cosecant. இது எவ்ரி டைம் இப்படி ஃபுல்லா சொல்லுவோமானா நோ, நம்ம ஷார்ட்டாவும் இதை சொல்லிக்கலாம். சம்ஸ்ல வரப்போ சைன், காஸ், டான், காட், செக், கோசெக் அப்படின்னு நம்ம ஷார்ட்டா சொல்லிக்கலாம். இந்த 6 ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸோட இந்த ரேஷியோஸ் எதை பேஸ் பண்ணி எழுதுறோம் அப்படின்னா, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோடைய 3 சைட்ஸோடைய ரேஷியோஸை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த 6 trigonometric ரேஷியோஸ்மே எழுதுறோம். இப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ABC which is right angled at B நான் எடுத்துக்கிறேன். எப்பயுமே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல எந்த வெர்டெக்ஸ்ல அது ரைட் ஆங்கிள் ஆயிருக்கோ அந்த வெர்டெக்ஸுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற சைடை தான் நம்ம ஹைப்போடெனஸ் சைடுன்னு சொல்லுவோம். ரிமைனிங் டு அ பேஸ் அண்ட் ஹைட்னு சொல்லுவோம். பட் நமக்கு ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ்ல தேவைப்படுற 3 சைடு என்னென்னலாம் அப்படின்னா ஹைப்போடெனஸ், adjacent, opposite. இப்போ ஹைப்போடெனஸ்ன்றது ரெகுலரா நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல எதை ஹைப்போடெனஸ் மார்க் பண்ணுவோமோ அதே மாதிரி ஹைப்போடெனஸ் நம்ம மார்க் பண்ணிப்போம். இப்ப அட்ஜசன்ட் ஆப்போசிட் எது அப்படின்னா, நம்ம எந்த அக்யூட் ஆங்கிளுக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ எழுத போறோமோ ஃபர்ஸ்ட் அதை மார்க் பண்ணிக்கணும். இப்ப நான் இந்த ஸ்கிரீன்ல எல்லாமே ஆங்கிள் ஏக்கு தான் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ எழுதியிருக்கேன். சோ நான் இந்த அக்யூட் ஆங்கிள் ஏவை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஆங்கிள் ஏ இருக்கிற இந்த வெர்டெக்ஸ் ஏக்கு எக்ஸாக்டா ஆப்போசிட்ல இருக்கிற சைட் பிசி தான் இந்த ஆங்கிள் ஏ உடைய ஆப்போசிட் ஆஃப் ஆங்கிள் ஏ. அதே மாதிரி இந்த ஆங்கிள் ஏ லையா இருக்கு, இந்த வெர்டெக்ஸ் ஏ இருக்கு இல்லையா, அது லையா இருக்கிற சைடு தான் இந்த ஏபி சைடு. இந்த ஏபி சைடு தான் எனக்கு அட்ஜசன்ட் ஆஃப் ஆங்கிள் ஏ. சோ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல எந்த அக்யூட் ஆங்கிளுக்கு நம்ம 6 ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ எழுத போறோமோ அந்த ஆங்கிள் மார்க் பண்ணிட்டு அந்த அக்யூட் ஆங்கிளுக்கு கரஸ்பாண்டிங் ஆன அட்ஜசன்ட் சைடு எது, ஆப்போசிட் சைடு எது, ஹைப்போடெனஸ் சைடு எதுன்னு நம்ம ஒன்ஸ் மார்க் பண்ணி 6 trigonometric ratiosமே ஈஸியா எழுதிடலாம். Sin of angle A opposite of angle A by hypotenuse of angle A. Cosine of angle A adjacent of angle A by hypotenuse of angle A. Tangent of angle A opposite of angle A by adjacent of angle A. Cotangent of angle A adjacent of angle A by opposite of angle A. Secant of angle A hypotenuse by adjacent of angle A. Cosecant of angle A hypotenuse by opposite of angle A. இதுதான் 6 trigonometric ratios. Maths Chapter 8 Introduction to Trigonometry ஓட பேசிக்ஸ் பார்க்கிறோம். ஸோ 6 trigonometric ratios என்னென்ன நமக்கு தெரியும். sin A, cos A, tan A, cot A, secant A, cosecant A. இந்த வீடியோல இந்த 6 trigonometric ratios குள்ள இருக்கிற ரிலேஷன்ஸ் என்ன அப்படின்றதான் பார்க்க போறோம். இந்த ஃபர்ஸ்ட் 2 sin and cos A அதை பேஸ் பண்ணி இந்த 4 trigonometric ratiosையும் நம்மளால எழுத முடியும். which is tan A is nothing but sin A by cos A. Similarly, cot A is nothing but cos A by sin A. Next, secant A. Secant A can be written as 1 by cos A. Similarly, cosecant A can be written as 1 by sin A. So 6 trigonometric ratios sin, cos, tan, cot, secant, cosecant and அதோட ratios எல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். Now இந்த வீடியோல இந்த 6 trigonometric ratiosக்கும் இன்டர் ரிலேஷன் இருக்கு. அந்த இன்டர் ரிலேஷன் என்னன்னா,
tan, cot, secant, cosecant இந்த நாளையுமே நம்ம in terms of sin cosன்னு எழுத முடியும். அதுதான் இந்த நாலும். And also tan and cot க்கு நடுவுல தனியா ரிலேஷன் இருக்கு, which is tan A can be written as 1 by cot A. அப்படியே அதோட reciprocal cot A can be written as 1 by tan A. So which is tan and cot are reciprocal to each other. Thank you.